அதையாவது பண்ணிப்பாரு அப்படின்னு அதை தான் அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அவர்கள் கரங்கள் முற்படுத்தி வைத்தவற்றின் காரணத்தால் அதை அவர்கள் ஒருபோதும் விரும்பவே மாட்டார்கள். சாகிறதுக்கு ஆசைப்படுங்க. ஆனால் இதுதான் சொல்கிறாங்க, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஆளை பார்த்து நம்ம சொல்கிறோம்ல, சாரணம் சொல்கிறோம், ஓ நான் வந்து ரொம்ப மூமீன் ஈமானில் சிறந்தவன்ட்டு. இன்றைக்கும் நமக்கும் இதுதான் சேலஞ்ச். நீங்கள் மூமீன்னு சொல்கிறது உங்களுக்கு கிளைம் பண்ணுறீங்கன்னா சாகிறதுக்கு இன்றைக்கி ஆசைப்படுங்க. இது என்னையும் உட்பட சொல்கிறேன். வரமாட்டேங்குது, எனக்கு கூட தைரியம் வரமாட்டேங்குது. ஏன்னா பாவம் எல்லாம் சொல்கிறாங்களே, அவர்கள் கரங்கள் முற்படுத்தி வைத்தது என்ன செஞ்சது என்னன்னு நமக்கு தானே தெரியும். எல்லாம் சொல்லுவாங்கல்ல, நாளைக்கு இக்கிற கிதாபை படிச்சு பாருவோம் புக்கு, நீயே மதிப்பு போடு, இதுக்கு என்னத்தெல்லாம் நான் மார்க் போடுறது, நீயே போடுறம்மா. அல்ல என்ன இருக்கு கருமம், ஒன்றுமே இல்லை, வெள்ளை பேப்பர் கொண்டாந்து மார்க் போடணும் என்னத்தை போடுறது, அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போது அந்த தைரியம் நமக்கு வர மாட்டேங்குது. ஆனால் இன்னைக்கு ஃபத்வா எவ்வளோ அசால்ட்டாக கொடுக்குறாங்க ஃபேஸ்புக்கில். இவன் வழிகட்டவன், அவன் வழிகட்ட, அவங்களாம் நினச்சிக்கணும், புரியுதா? ஒருத்தனை வழிகட்டவன் நீங்கள் சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு கட்ஸ் இருக்குன்னா நீங்கள் மரணத்துக்கு வந்து துவா போட்டு போடுங்க ஃபேஸ்புக்கில், இறைவா இன்றவே என்னை சாகடித்து விடுவாங்க, துவா போடுங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு தானே, நடக்கலன்னா கூட பிரச்சனை இல்லை தானே, அது கூட தைரியம் வராது நமக்கு. ஒருவேளை மலக்குகள் ஆமின்னு சொல்லிட்டா முடிஞ்சதுரா, காலி ஆகிட்டு வரும். அந்த தைரியம் நமக்கு வரவே, அந்த கட்ஸ் வராது. ஆனால் மௌத்தை பார்த்து சஹாபாக்களுக்கு கட்ஸ். சாத் பின் முஆத் ரலியல்லாஹு சொன்னாங்க இல்லையா, யா அல்லாஹ் மறுபடியும் இவர்கள் படையெடுத்து வராமல் இருந்தால் என்னுடைய வாழ்க்கை இதோட முடிச்சிரு சொல்கிறாங்க. அப்படி நரம்பு அப்படி வெடிக்குது, ரத்தம் பீரிடுது, மரணம். இது ஈமான், இதுதான் ஈமான் கிளைம் பண்ணுறதுக்கு அழகு. அப்போ ஜாபிர் ரலியல்லாஹு சொல்கிறாங்கல்ல ஒரு போரில், நாளைக்கு நான் செத்துருவேன், இது ஈமான். இவங்களாம் கிளைம் பண்ணிக்கலாம். அல்லாமா இக்பால் பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், அவருடைய வாழ்க்கையில் இதே மாதிரி தான் சந்தோம். கடைசி நாள் அவர் சொல்லிக்கிறார், இன்னைக்கு நைட் நான் செத்துருவேன். அவர் வேலை கரெக்டாக சொல்லியிருக்காரு, இன்னைக்கு நைட் நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு டாக்டர் இவர் இப்படி சொன்னோன்னே டாக்டர் அவர் கூட்டிகிட்டு வந்து பார்க்குறாரு. ஹார்ட்லாம் ரொம்ப வீக்காக இருக்குது, உடனே ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணணும். இல்லை அப்படின்றார், இல்லை ஹாஸ்பிட்டல் நான் வரமாட்டேன், நீங்கள் சாவன்னு முடிஞ்சு போச்சு, நான் சாவ போகிறேன் அப்படின்றார். அப்புறம் குரான் எடுத்துகிட்டு வர்றாரு, அதுக்கு சொல்கிறார், ஒரு இன்ஜெக்ஷனாவது ஒன்று போட்டுக்குங்க, வலி இல்லாமல் இருக்கும், இல்லைன்னா நெஞ்சு ரொம்ப வலி போட்டுக்கிறேன். அவனுக்கு எப்படி சாகணும்னு நான் பார்க்குறேன், சாவுனா என்னன்னு நான் பார்க்கணும், விட்டுருங்க, நீங்கள் எதுவும் போடாதீங்க, இது போட்டிங்கன்னா நான் அப்படி தூங்கிடுவேன், தூக்கத்திலே என் உயிர் போகக்கூடாது, மலக்கு வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு குரான் எடுத்துகிட்டு நீங்கள் நைட் பூரா தாஜ்ஜுத் ஓதிட்டு சுபு தொழுதுட்டு அதுக்கப்புறம் போய் பெட்ஷீட்டை போத்திட்டு படுத்திருக்காரு, உயிர் போயிருக்கு, சாவகாசமாக உயிர் போயிருக்கு. இதான் சொல்கிறோம்ல, சும்மாலாம் ஈமான் நம்ம கிளைம் பண்ணிட முடியாது. நம்மலாம் வந்து ஹக்க உணர்ந்துட்டோம், நம்ம வந்து கமதத்தின்னு கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம அல்லாஹ் அக்செப்ட் பண்ணோம், நம்முடைய செவல் நம்ம வேலை செஞ்சுருப்போம், ரீச் இருக்கும், என்னென்னமோ நடந்திருக்கும், நம்மளை பார்த்து 100 பேர் கூட திருந்திருப்பான். ஆனால் அல்லாஹ் நியத்து சரியில்லைன்னு வைங்க, காலி ஆயிரும். அதனால் எப்போவுமே அந்த திமிரு வரக்கூடாது. இதெல்லாம் வந்து தஜ்ஜால், இந்த பிறவி திமிரு, இதை தஜ்ஜால் டூலாக பயன்படுத்துகிறான். ஆதம் நபியிலிருந்து இவங்களை யாரெல்லாம் பிறவி திமிரில் இருக்காங்களோ தஜ்ஜால் அப்படியே மெயின்டைன் பண்ணும். நீ அப்படியே இருந்துக்கோ, முடிஞ்சு போச்சு, நீ ரசூலுடைய உம்மத்து, நீ இப்ராஹிமுடைய உம்மத்து, யாருக்கும் நரகம் கிடையாது, நீங்களாம் ஜாலியாக இருங்கிறாங்க. அல்லாஹ் தான் சொல்கிறேன், மற்ற மனிதர்களை விட, இணை வைப்போரை விட இவ்வாழ்வின் மீது அதிக பேராசை கொண்டவர்களாக அவர்களை நிச்சயமாக நீர் காண்பீர். இது ரியாலிட்டியாக நம்மளும் பார்க்க முடியுது. முஸ்லீம்களான நமக்கு முஸ்லீம் அல்லாதவர்களோட உயிர் பயம் ஜாஸ்தியாக இருக்குது, பார்த்துருக்கோம் நம்ம. அந்த கொரோனா பீரியடில் அவங்கெல்லாம் சாவை பற்றி பெருசாக கண்டுக்கவே இல்லைங்க. ரொம்ப பயத்தில் செத்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் அதிகமாக செத்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அவ்வளோ ஆசை. அல்லாஹ் சொல்கிறான், தான் 1000 வருடங்கள் வயதளிக்கப்பட வேண்டும் என விரும்புவான். அவ்வாறு அதிக நாட்கள் அவன் வயதளிக்கப்பட்டாலும் அந்த நரக வேதனையிலிருந்து அவனை ஒரு சிறிதும் அவனை காப்பாற்றி விடாது அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ். இப்போது இதெல்லாம் தான் அவங்களுடைய குற்றம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா 5வது அத்தியாயத்தில் 18 யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நாங்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், அவனுடைய அன்பிற்குரியவர்கள் என்று கூறுகின்றனர். நபியே நீர் கூறுவீராக, அவ்வாறாயின் உங்கள் குற்றங்களுக்காக உங்களை ஏன் தண்டிக்கிறான்? அப்போ ஏன் உங்களுக்கு செருப்படி விழுதுங்கிறப்ப இதே தான் நமக்கு. அந்த அளவுக்கு நம்மளை வந்து அல்லாஹ் போட்டு அடிக்கிறான். அப்போ இதெல்லாம் வந்து சிந்திக்க வேண்டிய செய்தி. இன்ஷா அல்லாஹ் தஜ்ஜாலை பற்றி இன்னும் அதிகமாக மற்ற தகவல், அவன் மலையில் ஒரு ஒட்டி வச்சிருக்கிறது, தண்ணி வச்சிருக்கிறது, நெருப்பு வச்சிருக்கிறது, அவன் எப்போ வருவான், அந்த சீக்வன்ஸ் ஆஃப் அந்த போர்கள் வந்து எப்படி இருக்கும், இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் வேற ஒரு நாள் வந்து நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் போதும். இப்போ மேலோட்டமாக நம்ம ஓரளவுக்கு தஜ்ஜாலுடைய ஃபித்னா என்னன்னு புரிஞ்சிருப்போம். இதுதான் இந்த துனியாவுடைய நேசம். இந்த துனியாவுடைய நேசம் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்மளை பாவம் பண்ண வைக்கிறது என்ன. இப்போ இன்றைக்கி உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை, நம்முடைய இஸ்லாமிய நாடுகள் என்ன பாலிசி எடுத்திருக்காங்க, இஸ்ரேலுடைய ஸ்டாண்டில் என்ன பாலிசி எடுத்திருக்காங்க, இவங்க வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. யார் ரெட்ஸியில் போக்குவரத்து வந்து இவங்க பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. யார் யமன் வந்து இந்த வழியாக எந்த ஒரு கப்பலும் போகக்கூடாதுன்றாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, சவுதி அரேபியா, UAE எல்லாம் அந்த பக்கம் இருக்கக்கூடிய போர்ட்டில் பொருளை ரிசீவ் பண்ணி பை ரோடு கொண்டு போகிறாங்க. பை ரோடு கொண்டு போய் இஸ்ரேலுக்கு டெலிவரி கொடுக்குறாங்க. பொருள் போயிட்டு இருக்குது. அந்த காலத்தில் அபு சுஃபியான் பண்ணார்ல, அந்த வேலையை அப்படியே கரெக்டாக பண்ணுறாங்க. ஆமாம், அவங்க வேலையை அவங்க குலத்தொழில் ஞாபகம் வந்துருச்சு அவங்களுக்கு. இந்த பார்டர்லேருந்து அந்த பார்டருக்கு டெலிவரி அவங்க அதான் பண்ணிருந்தாங்க. இங்கே யமனில் ரிசீவ் பண்ணி அங்கே கொண்டு போய் இங்கே காசாவில் இஸ்ரேலில் கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே தான் பண்ணுறேன். இப்போ பண்ணிட்டுருக்காங்க. போகிற வழியில் ஒரு ஜோர்டான்கார் அவர் நிறுத்தி அந்த ட்ரக்கில் கேட்குறாரு, என்ன இருக்குது உள்ள அப்படிங்கிறார். சாப்பாடு இருக்குது, எங்கே போகுது, இஸ்ரேல் போகுது. இன்னொரு ட்ரக்கில் இருக்கிற என்ன இருக்குது, வெப்பன்ஸ் இருக்குது, எங்கே போகுது, இஸ்ரேல் போகுது. எங்கேருந்து வர, சவுதி அரேபியாலேருந்து வரேன். நாங்களாம் இங்கே ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கோம் தெரியுமா அப்படிங்கிறோம். தெரியாதுங்க. இப்போ இதுக்கு மேலே தஜ்ஜால் இவங்களை ஸ்பெஷலாக வேறு வந்து வழி எடுக்கணுமா? அவனுக்கு என்ன தெரியுமா தெரியும், ஒரு ட்ரிப்புக்கு எவ்வளோ காசுன்னு மட்டும்தான் தெரியும். ஒரு சிங்கிளுக்கு எவ்வளோ தருவாங்க, டோலுக்கு எவ்வளோ கட்டணும்,
அவ்வளோதான் தெரியும். இது மாதிரி இந்த நஃப்சின்னு ஆகிட்டோம்ல, அதாவது நம்ம எது நியாயம், எது சரி, எது தப்பு, எதையுமே பிரித்து பார்க்க முடியாத நடைபிணங்களாக ஆகிட்டாங்க. இதை எதிர்த்து சில பேர்னால தாங்க முடியல. உமர் ஷரீஃப் மாதிரியான நாட்கள் இதெல்லாம் எடுத்து பதிவாக போடுறாங்க. இதுக்கு கீழே போய் அவரை கழுவி ஊற்றுறாங்க. யார்? உலமாக்கள். இவங்களாம் ஏன்? ஏன்னா துனியா சம்பளம் போயிடும். ஏன்னா அவங்களாம் அஃபீஷியல் ஜாபில் இருக்காங்க. இவருக்கு அப்படி கிடையாது. உமர் ஷரீஃபுக்கு அவருக்கு வந்து நிறைய ட்ரஸ்ட் இருக்குது. அவர் வந்து வேறு வேலைகள் பண்ணி அவருக்கு சம்பாரிச்சுவார். அவர் வந்து சுயசார்பாக இருக்கிறார். இவங்கெல்லாம் யார்? மதனிக்கல்லாம். அதனால தான் ஃபண்டு வருது. அவங்களுக்கு அந்த மதரசால வேலையை விட்டுட்டிங்கன்னா வேறு வேலையெல்லாம் தெரியாது. அவங்களுக்குலாம் வேறு வேலையே தெரியாது. என்ன பண்ணுவாங்க? ஒரு நாள் நடுத்தருக்கு வந்துடுவாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? இதுக்கு எதிராக பேசுகிறாங்க. அத்தனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. முஃப்தின்னாங்க. இப்போ என்னங்கிறாங்க? வழிகேடான்ங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். எப்படி பாருங்க. அவர் சொல்கிறாரு, எனக்கு எதிராக ஃபத்வா கொடுக்குறீங்கன்னு. அப்போ நான்லாம் ஏமாத்துறேன்னு நான் அதான் நினச்சேன். என்னடா அதான் அதே தான். அந்த யூதர்கள் வந்து அப்துல்லா இப்னு சலாம் அவங்கள்ட்ட வரும்போது சொல்லுவாங்கல்ல, யார் பாய் வரும்னா எங்களே சிறந்த வருமா. கொஞ்ச நேரத்தில் இப்போ முஸ்லீம் ஆகிட்டாருன்னா எங்களே ஆக கேடு கேட்டவங்க மனுஷனாங்க. அவர் எல்லாம் பாதுகாக்கணும் இந்த தஜ்ஜாலுடைய அந்த ஃபித்னாவில் இருந்து. எல்லாம் அதிலிருந்து காப்பாற்றக்கூடிய தப்பிச்சிருக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் தந்துருவாங்க. ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கொஸ்டின்ஸ் என்ன இருந்ததுன்னா கேள்வி. அதே தான் சொல்கிறேன்ல, இப்போ தஜ்ஜாலுங்கிறது அவன் அல்லாவுடைய ஒர்க்கர். புரியுதுங்களா? அவன் வந்து அவனுக்கு வந்து நரகம் கிடையாது, எதுவும் கிடையாது. அவனை பற்றி வந்து நல்ல ஆத்மா தீய ஆத்மா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் வந்து நியூட்ரல். அல்லாஹ் சொன்ன வேலையை செய்கிறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு அல்லாஹ் கொடுத்த ரோல் என்ன அப்படின்னா, இந்த யூதர்களை வழிகெடுக்க வேண்டியது, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே சோதனையாக ஆக வேண்டியது. யூதர்களையும் பனி இஸ்ராயல்களையும் இவங்களையும் வழிகெடுக்கணும். அப்போ அந்த யூதர்கள் என்ன நம்பினாங்க அப்படின்னா, வர்ற மெசாயா சுலைமான் நபி அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கணும், அவர் என்னெல்லாம் செஞ்சாரோ அதெல்லாம் செய்யணும். அப்போ மேகத்தை கண்ட்ரோல் பண்ணணும். அதனால் தஜ்ஜால் வந்து இது எல்லாத்தையுமே அவன் பண்ணி காட்டுறான். பூமியுடைய பொக்கிஷங்கள் இதெல்லாம் ஜின்களுடைய துணையெல்லாம் பண்ண முடியாது. இப்போ முத்து கடலுக்குள்ளே இருக்குன்னு ஜின்னு தான் போய் எடுத்துகிட்டு வந்துருக்கு. இல்லைன்னா கடலுக்குள்ளே ஒரு ஆபரணம் இருக்குன்னு யாராவது இமேஜின் பண்ணுவோமா? அது வந்து அவ்வளோ வேல்யூபிள் இருக்கும் அப்படின்லாம் யாரும் இமேஜின் பண்ண மாட்டோம். அப்போ ஜின்களை வச்சு தான் அவங்க வேலை வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் அல்லாஹ்வுடைய உத்தரவு படி இவன் வந்து சுலைமான் நபியாக நடிச்சு தானே வாங்குறான். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க சுலைமானுக்கு தானே கட்டுப்படுறாங்க. அவங்க பொறுத்த வரைக்கும் தஜ்ஜாலுன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க சுலைமான் தான் சொல்கிறாங்க. அவங்க சொல்ல தெரிஞ்சிருந்தால் இந்த நாய்க்கெலாம் வேலை செஞ்சுருப்போமா? அதானே அவங்க சொல்கிறாங்க. தெரிஞ்சிருந்தால் எங்களுக்கு இந்த கேவலம் வந்திருக்காது. கஷ்டமான வேலை பெண்டுக்கு எடுத்து வாங்கிட்டு இருக்காங்க ஜின்களை. ஆமாம், ஜின்கள் தானே புலம்புறாங்க. நமக்கு தெரிஞ்சிருந்தால் இவங்களோட வேலை செஞ்சுருக்க மாட்டோமே அப்படின்ட்டு. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அதே மாதிரி அவனுடைய மிஷனில் வந்து அவன் ஜெயிக்க மாட்டான். அங்கே இருந்துட்டு அதாவது அதுக்குண்டான எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணுவான். ஆனால் இறுதி வெற்றி அவனுக்கு கிடைக்காது. அவன் ஆசைப்படுறதை நிறைவேற்ற முடியாது. அதுக்கு தடையாக இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருப்பான். அப்போ அந்த இடத்துல அவன் ஆசைப்படுற பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த இஸ்லாமிய நாடுகள், இந்த கான்ஸ்டான்டினோப்பிள், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஆட்சி. அவ்வளோ பெரிய ஆட்சி தான் அது. இப்போ சுலைமான் நபியுடைய ஆட்சி நினச்சி பாருங்கள். ஒன் மந்த்து காற்றுடைய தூரம்னா அது அவ்வளோ பெரிய பரப்பளவு. அப்போ அந்த அளவுக்கு இருக்கும்போது அப்போ அந்த ஆட்சி வந்து அவ்வளோ பெருசு இவனால் விரிவுபடுத்த முடியாது. ஆனால் அவன் நம்பிக்கை வாங்கணும்னா இப்போ யூதர்களுக்கு இடத்த வாங்கி கொடுக்கணும். அது வாங்கி கொடுத்துட்டான். அதில் ஜெயிச்சிட்டான். 2000 வருஷமாக முடியாததை அவன் சாதிச்சிட்டான். அப்போது மெசாயான அவனை நம்புகிறாங்க. அவனை நம்பும்போது அதே மாதிரி ஈசா நபி வந்து கேரக்டர் சரி பண்ணி இதெல்லாம் வாங்கி தரேன்னாங்க. இவன் என்ன பண்ணா, நீங்கள் ஒன்றும் பண்ணாது, உங்கள் கேரக்டர் அப்படியே இருக்கட்டும், நான் வாங்கி கொடுக்குறேன்றான். அதே தான் இப்போ நீங்கள் நமக்கு முஸ்லீம்களும் நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நமக்கு கேரண்டி வந்து தஜ்ஜால் கொடுக்குறான். தஜ்ஜால் மூலமாக தான் நமக்கு வாக்குறுதி தரப்படுது. நம்ம வந்து ஜும்மா தொழுதா போதும், நம்ம ரமலானில் 11 மாதம் எப்படி இருந்தாலும் வாழலாம், அப்புறம் மதச்சார்பின்மை காப்பாற்றுவோம், போற்றுவோம். இதெல்லாம் வந்து சொர்க்கத்துக்கு இடைஞ்சலே கிடையாது. உலமாக்கள் முன்னணியில் நின்று இருக்கும்போது நீங்கள் வேறு எங்கே போய் முட்டிக்குவீங்க? நீங்கள் நினச்சி பாருங்கள். இதோடைய ஆபத்தை இவங்களே உணரலைன்னா அல்லாஹ் கேட்குறாங்களே, அஹபார்களும் ரப்பானியன்களும் என்னப்பா பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு நல்லா கேட்குறாங்களே. தடுத்திருக்க வேண்டாமா? அவங்க தான் ரோலே ப்ளே பண்ணணும். நீங்கள் வாழ்கிறதே அல்லாவுக்காகங்கிறீங்க. நீங்களே வந்து அல்லாவுக்கு எதிராக ஃபீல்ட் ஒர்க் பண்ணும்போது காமன் மேன் கன்ஃபியூஸ் ஆகணும் இல்லையா? தஜ்ஜால் வந்து என்னத்தை குழப்பிடுவான் அவ்வளோ பெருசு. இத்தனைக்கு அவன் யூதர் மாதிரி சுருள்முடி வச்சிருப்பானா? ரசூலா சொல்கிறாங்க யூதர் மாதிரி. ஒரு யூதன் வந்து நம்ம மட்டும் பேசினா எவனாவது கேன்வாஸ் ஆவானா? அவன் எவ்வளோ பெரிய அற்புதம் செய்யட்டும், கன்வின்ஸே ஆக மாட்டான். ஆல்ரெடி நாம் தஜ்ஜாலுடைய இதில் முடிஞ்சிடும். இன்னும் சொல்லப்போனால் தஜ்ஜாலுடைய ஃபித்னா தோற்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இருக்கும். டைலூட் ஆகிட்டு வருது. இப்போ ரஷ்யா பவர்ஃபுல் ஆனதுலேருந்து தஜ்ஜாலுடைய பிடி இறுகிட்டு அது வந்து லூஸ் ஆகிட்டு. அப்போ அந்த நாள் கணக்கில் சொல்லும்போது ஒரு நாள் ஒரு வருடத்தை போன்றது, மாதத்தை போன்றது, வாரத்தை போன்றதுன்னு இருக்கு இல்லையா? அப்போ நம்ம வந்து அந்த வாரத்தில் இருக்கும். இப்போ நம்ம இன்னும் நார்மல் டேஸில் வந்து பார்த்தா சொல்கிறேன், நம்ம மட்டும் இன்னொரு 15-20 வருஷம் உயிரோடு இருந்தோம்னா இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் நம்மளே பார்ப்போம். எல்லாத்தையுமே ஈசா நபியை பார்ப்போம், தஜ்ஜாலை பார்ப்போம், மஹதி அலைஹிஸ்ஸலாமை பார்ப்போம், எல்லாம் பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கெல்லாம் 2ஆம் உலக போரெல்லாம் அவ்வளோலாம் ஜவு இழுத்துட்டு இருக்காது. டக்கு டக்குன்னு வந்துடும். கேட்குறாங்க புடின்ட்டேன், அணு ஆயுதம் பயன்படுத்துவீங்களா? நான் வேறு என்னத்துக்கு வச்சிருக்குது அது அப்படிங்கிற, எதுக்கு வச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு. யாரு தஜ்ஜால் ஏன் கோவத்தோட வரானா? கான்ஸ்டான்டினோப்பிள் மஹதி அலைஹிஸ்ஸலாம் ஜெயிச்சிடறாரு. ஆமாம், ஒரு வேளை யூதன்கி திட்டுவான், என்ன கையில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பிடிக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ இவர் யார்? இப்போ
இவரை ஏன் உன்னால் தோக்க முடியல, இல்லை ஏதோ ஒன்று பேசுவான், ஏதோ ஒன்று இருக்கும். அதாவது அதான் சொல்கிறல, அதுதான் இவர் என்ன சொல்கிறாருன்னா, மௌலானா யார் இம்ரான் ஹுசைன் என்ன சொல்கிறாருன்னா, வரலாற்றை தொடங்கி வச்சது அல்ல, வரலாற்றை முடிச்சு வைக்கிறதும் அல்ல, அவனே ஆதியும் அவனும் அந்தமும் ஆவான். ஸோ அதனால் வந்து எண்டிங் வந்து குட்டாக தான் இருக்கணும். அதனால் வந்து கிளைமேக்ஸ் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா பண்ணியே ஆகணும், வேற வழி இல்லைல்ல. ரசூலா அந்த ஹதீஸ் இருக்குது, இன்னொரு ஹதீஸ் இருக்குது. ரசூலா சொல்கிறாங்க, இந்த உம்மத் எப்படி தோற்கும், அதனுடைய தொடக்கத்தில் நானும் இறுதியில் ஈசாவும் இருக்கிறார்கள் அப்படி. இவ்வளோ அடித்து பேசுகிறாங்க சொல்ல, இந்த உம்மத் எப்படி தோற்கும், ஸ்டார்டிங்கில் நான், எண்டில் ஈசா, ரெண்டு பிராக்கெட்டுக்கு நடுவில் நம்ம எங்கேருந்து, எண்டில் அவ்வளோ பெரிய லீடர் வந்ததுக்கப்புறம் என்ன இருக்குது, எல்லாமே ஒன்றும் இருக்காது. அதாவது ஈசா நபி வந்தால் கூட கிரெடிட் வந்து என்ன ஆயிரும், சூப்பர் பவருக்கு போயிடும். ஒரு அற்புத சக்தியை கொண்டு தானே நீங்கள் ஜெயிச்சிக்கின்ற. அதனால தான் ஒரு நார்மல் மேனை கொண்டு முதல்ல வேலை வாங்குறான் மாதி லட்சணம். அவர் நார்மல் மேனா, இவங்க நினச்சிட்டு இருக்காங்க சூப்பர் மேன். அவர் சூப்பர் மேன்லாம் கிடையாது, நார்மல் மேன் தான். ஒரு நார்மல் மேன்னாலேயே இந்த உலகத்தை ஜெயிக்க முடியுங்கிறத அல்லாஹ் அவர் மூலமாக காட்டும்.